தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நேர்மையின் சிகரம். பொதுவாகவே கோவப்படுவீங்க, பட் அந்த கோவம் நேர்மையாக இருக்கும். எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விடாப்படியாக இருக்கக்கூடிய நபர் தான். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 3-4 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தோய்வு உங்கள்கிட்ட தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை, அத்தனை காரணங்கள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட கெண்டகச்சனி 7இல் சனி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8இல் சனி, அஷ்டம சனியாக தான் இந்த 2026 தொடங்கியிருக்கு. இப்பேற்பட்ட சூழலில் நிறைய ஏமாற்றம் ஒரு பக்கம், நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்க, அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல சில சிக்கல் இருந்தது, சில வாய்ப்புகள் வந்தது, எல்லாம் கைவிட்டு போச்சு. இந்த மாதிரி நிறைய இழப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. பட் இந்த 2026 ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 14 வீட்டில் இருக்கக்கூடிய குரு விரைய குருவாக வந்தாலும் கூட அந்த வீட்டில் வந்து குரு உச்சம் பெறுறது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே கேது, 7இல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து சனியோட வீட்டில் இருக்கார். பொதுவாகவே ஒரு கிரகம் நின்ற வீடு அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அதே வந்து அந்த ராகு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வீடு சனி அப்படின்னா அந்த சனியுடைய பொறுப்புகளை ராகு எடுத்துக்கிறார். கேது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பொறுப்புகளை அவர் எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட பொதுவாக வந்து சித்திரை மாதம் அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட்டு மாத தொடக்கம் அப்படிங்கிறதுல கணக்கெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் வருடத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரும். ஆனால் இந்த ஆங்கில வருட பிறப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான நல்ல நன்மைகளை கிரகங்களுடைய ஆளுமை பொறுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ புதிய தொழில் தொடங்குறது, புதிய வாய்ப்புகளை தேடி போகிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு சில நன்மைகளை வந்து இந்த 2026 முடிகிறதுக்குள்ளே அந்த சிம்மத்துக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இந்த இயரில் உண்டுங்க. அப்போ இந்த 14 வீட்டில் இருக்கக்கூடிய குரு மே ஜூன் வரைக்கும் இருக்காருங்க. அப்போ இந்த மே ஜூனுக்குள்ளே 100% உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரி இந்த 26 பிறந்தால் போதுன்னு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஏதோ ஒன்று தொழிலை தொடங்குறதுக்கான முயற்சி எடுத்துருங்க. அது கடன் வாங்கி பண்ணுறோம் அல்லது இல்லாத பெரிய அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாமல் பண்ணுறாங்களாம் இல்லை. நல்ல ஆலோசனையோட திட்டமில்லோட உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு ஐடியா கேட்டு தாராளமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வீண் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, தைரியமாக பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு வாய்ப்பு இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8இல் சனி இருக்கிறாரு. கண்டிப்பாக அதை சார்ந்து ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது வந்து எனக்கு வந்து எப்போ பார்த்தா தடை வந்துகிட்டே இருக்குங்க, என்னால் போகவே முடியல, நான் போயிட்டேன் ஆனால் அங்கே எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயரில் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான பாசிபிளும் அந்த குரு பகவான் தான். ரெண்டாவது அந்த ராகுடைய அமைப்பு இருக்கிறதுனால இந்த பெற்றோர்களுடைய அந்த ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். பெற்றோர்கள் எதை பண்ணாலும் வேண்டாம், நீ எப்போ பண்ணால் எதை பண்ணாலும் உனக்கு தோல்வியாகிட்டே இருக்குது, நஷ்டமாகிட்டே இருக்குது, வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணவங்க அவங்களுடைய சப்போர்ட் இந்த இயரில் நீங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளான அந்நுண்ணிய நட்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து 2-3 வருஷமாகவே கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது. அது இந்த இயர்லேயும் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட மிஸ்டேக் இருக்குது, அவங்கள்ட்ட மிஸ்டேக்லாம் ஆராய்ஞ்செல்லாம் பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிங்க. ஏன்னா இன்றைக்கி குடும்பம் நல்லா இருந்தால் தான் எங்கேயுமே நம்மளால் வந்து வளர்ச்சியிலையும் முன்னேற்றமும் போன காரியங்களாகட்டும், நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தொழிலாகட்டும் அல்லது இப்போ இருக்கிற தொழிலாகட்டும் சந்தோஷமாக இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும். அப்போ வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி இல்லாமல் தான் இருக்க முடியும். அதனால் வீட்டை முடிஞ்சளவு நிம்மதியாக வச்சுக்க பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு கோயிலுக்கே போனாலும் கூட பூஜை பண்ணால் தான் அந்த கோயிலில் சக்தி இருக்குது. வீடுன்னு இருந்தால் வீட்டுக்குள்ளே அந்த தெய்வ சக்தி வரணும் அப்படின்னா மன சந்தோஷம் இருக்கணும், அழுகைகள் இருக்கக்கூடாது, புலம்பல்கள் இருக்கக்கூடாது, கவலையாகவே இருக்கக்கூடாது. எப்போவுமே அப்படிலாம் இருந்தோம்னு சொன்னால் வீட்டில் லட்சுமி கடாசமே இருக்காது. மகாலட்சுமி கடாசம் கிடைக்கணும், வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு வீட்டில் நிம்மதியோடு இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்படின்னா வீட்டில் சண்டைகள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே நிம்மதி வந்தால் வளர்ச்சி கண்டிப்பாக உறுதி. அதே மாதிரி இந்த காதல் திருமணம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கால்வாசி ஜாதகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மகிட்ட வரக்கூடியது வந்து லவ் பண்ணிட்டுங்க பொருத்தம் இருக்கான்னு பார்க்க வர்றாங்க. ஆனால் பொருத்தம் பார்த்தோம்னா பொருத்தத்தில் பார்த்தா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் செட் ஆகிறது இல்லை. அதை மீறி கல்யாணம் பண்ணுறாங்க, நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க. இது அதிகபட்சம் இந்த சிம்மராசிக்காரங்க இந்த 2-3 வருஷத்துக்குள்ளான சூழல் நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்குறப்போ அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரணும் இல்லவா, டைம் சரியில்லை இல்லவா, அதனால் நிறைய இந்த மாதிரிலாம் வருது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது வீட்டில் சொல்லணும் அப்படின்னு ரெடியாக இருக்கிறீங்கனாலும் உங்கள் சுய ஜாதகம் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்கள் டைம் ஜாதகம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா அதுலேயும் சில சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு இந்த 2026 ஒரு நல்ல வருஷம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா குருவுடைய சப்போர்ட் நல்லா இருக்குது. ஆனால் அஷ்டம சனின்னு இருக்கிற காலங்களில் நம்ம திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம், பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு,
விசாரிக்கவே இல்லை, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேங்கன்னு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து விசாரித்து பொருத்தமெல்லாம் பார்த்து நல்லா இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஆரோக்கியம் தான். நீங்கள் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், எது வீக்னஸ் பண்ணும் அப்படின்னா, பொதுவாக வந்து 8 சனி 7 ராகு, அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறப்ப ரத்த சம்மந்தப்பட்ட பாதிப்பு, ஒரு சிலருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வந்து சுகர்னால் வந்து நீங்கள் சில ப்ராப்ளங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கால்களில் புண்ணாகிறது, காலில் அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படலாம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு ஒரு பக்கம் எப்படி நான் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் சொன்னேன்னா, அதே மாதிரி தந்தைக்கும் தாய்க்கும், தந்தை தாய் உங்கள்கிட்ட ஒரு நல்ல தொடர்பில் இருக்கிறாங்க, பட் உங்கள் வேலை காரணமாக நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு டச் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பா மட்டும் நல்லா பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி முன்னோருடைய ஆசி கிடைச்சாதான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். பூர்வீகத்துடைய முன்னோருடைய ஆசைகள் கிடைச்சாதான் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ தான் உங்களால் விருத்தியாக முடியும். அப்போ தாய் தந்தையருக்கான சப்போர்ட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் தைரியமாக செய்யணும். அது வந்து இந்த சிம்மராசிக்காரங்க இந்த அஷ்டமச்சனி காலங்களில் நடைமுறை கர்மாக்களை பிரதிபலிக்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சால் உடனே நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடும். ஏன்னா நீதிமான்னு சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளான ஒரு சூழலையும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆக முதல்ல பெரிய அளவுக்கு சங்கடங்கள் பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. இந்த 2026 ஒரு நல்ல வருஷமாக இருக்க போது கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுங்கள், நல்லது நடக்க தைரியமாக இருங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2026க்கான பலன்களை பார்த்தீங்க. ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க, நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன், நிறைய ராசி பலனும் கேட்குறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்க்குறேன். கமெண்ட்ஸ் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட்டு, என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அது என்னென்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மையை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க, உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்காருன்னா கஷ்டப்படுவீங்க. அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது, அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதகத்தில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா, அது என்ன பண்ணும், உங்களை டெவலப் பண்ணி விடுவோம். புதன் திசையுடைய மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா 17 வருடம். அப்போ அந்த 17 வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும், அதுக்கடுத்து கேது வரும், கேதுக்கு அடுத்து சுக்கன் வரும். அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரியில்லை, நேரம் சரியில்லை, என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் போட்டால் போதும். எப்பவுமே வந்து நம்முடைய 2 விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒன்று பிறப்பு, நம்ம பிறந்துட்டோம். 2வது நம்முடைய திருமண வாழ்க்கை. 3வது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்ல டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த முன்னோருடைய கர்மா. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்குது, 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்குது, அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகமே தப்பாக வச்சுருக்கிறாங்க. நம்மகிட்ட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும்பொழுது ராசி நட்சத்திரம் சார் அவர் வேறு ஒன்று சொன்னார், ஆனால் நீங்கள் வேறு ஒன்று சொல்கிறீங்கிறாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு எதுன்னு எனக்கு தெரியலன்னுலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது 5 நிமிஷம் முன்ன பண்ண 10 நிமிஷம் முன்ன பண்ண எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைமு பிறந்த நேரம் இருக்கணும். அப்படி இருந்தால் சுய ஜாதகம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், அடுத்து உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நகர் உங்களுடைய பிஸ்னஸாக அடுத்த கட்ட நகர் எப்படிலாம் இருக்குங்க தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது ஒரு ஓகே. 2வது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் பார்க்குறோம், ஒரு 7.5 சனி வந்துருச்சு, 7.5 சனின்னாவே 7.5 வருஷம் கஷ்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த 7.5 வருஷமே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது. அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம், அதனால் எனக்கு தடை, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலேயே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த பலன்கள் என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில் தூசு பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், தட்டிவிட்டு போயிடுவோம். அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்தால் என்ன பண்ணுவோம்,
அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாதான் அது சரியாக அந்த மாதிரி தான். அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும். அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன, இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% சரியாயிடும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த 2026 மட்டுமல்ல, எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்குது. அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட இருந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் வாங்கினாலும் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் வேணும், எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைமு, பேர், எங்கேருந்து கூப்பிட்றீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம சைட்லேருந்து. உங்கள் சுயஜாத டீட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.